சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் தேவ ஆலயத்துக்குள்ள வரான். இயேசு அந்த காலத்துல ஒரு பழக்க வழக்கம் இருந்தது. யார் யாருக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு வியாதி இருக்கோ, பிறவிலிருந்து முடவனாய் இருப்பவர்கள், பிறவிலிருந்து கை ஊனமாய் பிறக்கிற குழந்தைகள், பிறவிலிருந்து சில வளர்ச்சி குன்றியவர்களாய் பிறக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் காலகாலமா தேவனுடைய சாபம் அந்த குடும்பத்தின் மீது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தையே உள்ள வராம ஆலயத்துக்கு வெளியே வைத்திருப்பாங்களாம். இது அந்த காலத்துல இருந்த ஒரு பழக்க வழக்கம். இயேசு உள்ள வரார். இயேசு உள்ள வந்த உடனே அவர் செய்த ஒரு மகத்துவமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த வியாதி நிறைந்த ஒரு மனுஷனை உள்ள கூப்பிடுறாரு. எங்க கூப்பிடுற? சர்ச்சுக்குள்ள கூப்பிடுறாரு. வேதம் சொல்லுகிறது, அவனை கூட்டிட்டு வந்து மத்தியில, அதாவது சபை நடுவுல நிற்க வைத்தாராம். ஹல்லேலூயா. சபை நடுவில் நிற்க வச்சாராம். பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் ஏற்றுக்கொள்ளவே முடியல. என்னடா இவன் இந்த பழக்க வழக்கத்தையே மாத்திரம், இந்த ஆளு உலகத்துல வந்து இவெல்லாம் வியாதி நிறைந்தவன், இவெல்லாம் சபிக்கப்பட்டவன், இவன் குடும்ப தரித்திரம் அப்படின்னு சொல்லி சபைக்கு வெளியே நிற்க வேண்டியதான அந்த மனுஷனை இயேசு கூப்பிட்டு உள்ள நிற்க வச்சார். ஹல்லேலூயா. உள்ள நிற்க வச்சார். தேவனுடைய செய்கை என்னன்னு பாருங்களேன். ஒரு மனுஷனை வாழ்க்கைய அவர் சீரமைப்பதற்காக இத்தனை ஆண்டுகள் சட்ட திட்டங்கள் எல்லாவற்றையுமே இயேசு உடைக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு சட்ட திட்டத்தை மாத்துறாரு. ஏன் தெரியுமா? இந்த ஒரு மனுஷனை சரி செய்வதற்காக. இப்ப இவங்களுக்குலாம் இருக்க ஒரு பிரச்சனை என்னன்னா, இயேசு ஏன் இப்படி செய்ய முடியும்? எப்படி இதை செய்யலாம்? இவர் நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணவர் தானே, இவர் மோசேயுடைய கற்பனைகளை கற்றவர் தானே, இவர் ஏன் இதை செய்யறாரு? அதுக்கான பதில் என்ன தெரியுமா? அவனுக்காக அதை செய்தார் ஆண்டவர். ஹல்லேலூயா. என் பிள்ளையாகிய இவனுக்கு வேதம் சொல்கிறது, ஆண்டவர் இந்த சூம்பின கையுடைய இந்த வியாதி படித்த ஒருவனுடைய கையை நீட்டினார், அவன் சுஸ்தம் அடைந்தான். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்காக ஆண்டவர் சட்ட திட்டங்களை மாற்றி எழுத முடியும்னா உங்களுக்காக தேவன் என்ன செய்ய முடியும்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி மகிமைப்படுத்தலாமா?